கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆபிரகாம் என்ற 3 மனைவிகள், அந்த 3 மனைவிகளுக்கு பிறந்த 3 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளால் உண்டான 3 சந்ததிகளை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு 75 வயதா இருக்கும் பொழுது ஆண்டவர் மெசபதோமியாவிலிருந்து இப்பொழுது இருக்கிற ஈராக் பட்டணத்தில் ஊர் என்ற ஒரு சிட்டி, அதிலிருந்து தன் இனத்தாரையும் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு 75 வயது, சாராளுக்கு 65 வயது. சாராள் ஆபிரகாமோட அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு ஆபிரகாமுக்கு உண்மையா இருந்த ஒரு மனைவி, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனைவி. இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மோஸ்ட்லி எந்த ஒரு கான்ட்ரவர்சஸ் இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சாராள் சொல்றதெல்லாம் ஆபிரகாம் கேட்டாரு, ஆபிரகாம் சொன்னதை சாரா கேட்டாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரே ஒரு குறை, சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதையும் தேவன் சாராளுக்கு தன்னுடைய 90வது வயதுல அந்த பிள்ளை பேரை ஆண்டவர் கிருபையா கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கண்டிப்பா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அதன் மூலமா தான் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவசரப்பட்டு சாராள் என்ன பண்றாங்க, ஆபிரகாமுக்கு 86 வயதா இருக்கும் போதும் தன்னுடைய வேலைக்காரிய ஆபிரகாமுக்கு மனைவியா பிள்ளைக்காக கொடுத்து அதன் மூலமா ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அது இஸ்மவேல். இது ஆண்டவருடைய திட்டம் இல்ல. ஆண்டவருடைய திட்டம் அவங்களுக்கு என்னன்னு தெரியாத போதே அவங்க அவசரமா அவிசுவாசத்தினால் எடுத்த ஒரு முடிவா இருக்கு. ஆனாலும் கர்த்தர் ஆகாரனுடைய காரியங்கள் ஒரு விசேஷமான காரியமா நம்ம இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சாராளோட ஒரு முறை தான் ஆண்டவர் நேரடியாக இடைப்பட்டிருக்காரு. அந்த மம்ரே சமவெளியில அவங்க பிரயாணப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது சோதோம் குமாரா, அப்போ ஆபிரகாமுக்கு 99 வயசு, இந்த அம்மாவுக்கு 89 வயசு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், நேரடியா பிசிக்கலா வர்றார், வீட்டுல சாப்பிட்டெல்லாம் போறாரு. அப்போ சாராவை பத்தி கேட்கறாங்க. சாரா எங்க இருக்காங்கன்னா அந்த அம்மா ஒரு அந்த கூடாரத்துல ஒளிஞ்சி எப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க என்ன. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. உடனே சாராளுக்கு பயங்கர சிரிப்பு வருது. எனக்கு 89 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு ஒரு குழந்தையா, எனக்கு இன்பம் இருக்குமா, இதுக்கு மேல என்னுடைய கர்ப்பம் எல்லாம் செத்து போச்சு. அப்படி அவங்க பிராக்டிக்கலான விஷயம்தான் அவங்க யோசித்தது. அது ஒன்றும் தவறான எண்ணங்கள் இல்லை. அவங்க பிராக்டிக்கலா தன்னுடைய சரீரம் செத்து போனதை அவங்க உணர்ந்திருந்தாங்க. கர்ப்பம் செத்து போறது அவங்களுக்கு தெரியும். பெண்களுக்கான அந்த வழிபாடெல்லாம் நின்று போனது அவங்களுக்கு தெரியும். எப்படி குழந்தை நிற்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கெல்லாம் எனக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிச்சாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த உற்சவ காலத்துல நான் வரும்போது சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்றார். சாராளுக்கு முன்பாகவே ஆகார் கர்ப்பமானதுனால கொஞ்சம் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து, அந்த ப்ரைட் அவங்களுக்குள்ள வந்துடுது. சாராளை கொஞ்சம் அற்பமா ட்ரீட் பண்றான். ஆகாருக்கு தெரியாது சாராளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுக்க போறாருண்டு. அதனால ஒரு அற்பமா ஒரு சாராளை ட்ரீட் பண்ணதுனால சாராளை அதை தாங்கிக்க முடியல. ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றாம்மா, இந்த மாதிரி என்ன இந்த வேலைக்காரி என்ன இப்படி பண்றாள் அப்படின்னா, சரி நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, ஆகார் முன்னாடியே கையில் இருக்கா, நீ எப்படி வேணுமா அவளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால ஆகாரை ரொம்ப கடினமா நடத்துறதுனால அங்கிருந்து ஆகார் ஓடி போறான். ஆகார் மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான், கர்ப்பமான ஒரு சூழ்நிலையில குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு ஒரு அநாதரவா தாங்க முடியாத குடும்பத்துல கொடுமையை தாங்க முடியாம வெளியில ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலான ஒரு காரியம் ஆகார் எதிர்பார்த்திருக்க முடியாது. சூருக்கு போகிற வழி அருகே இருக்க நீரூற்றன்றையில் கண்டு கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே, எங்க கண்டார்னா வனாந்திரத்துல கண்டார். இப்போ அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வனாந்திரமா இருக்கு. எங்க போய் நிக்கிறது, அடுத்து என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆகாருக்கு இப்போ ஒரே பிரச்சனை, அடுத்த என்ன, நம்ம எங்க போறது,
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளை அனுப்புறதுக்கு ஆபிரகாமா என்ன பண்ணிருக்காரு, இங்க வீட்டுல நடக்கிற எந்த காரியமும் ஆபிரகாம் கண்டுக்கல. ஏன்னா சாராள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, சாராளுடைய கையில ஆகார் போயாச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை தான் கர்த்தர் ஆகாரோட இடைப்படுறாரு இங்க வனாந்திரத்துல. ஆகாருடைய வாழ்க்கையில உண்மையாவே நான் நிறைய பேசுறது ஆகாரை பத்தி. ஆகாருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அநேக காரியங்கள் வந்து ஒரு பெண் துணிச்சலா சில காரியங்களை செய்ய முடியும். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலை ஆண்டவர் வந்து ஆகாரோட இடைப்படுறாரு, நேரடியா பேசுறாரு, வானத்துல இருந்து பேசுறாரு. அது அந்த ஆகாருடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவருடைய இரக்கத்தை ஆகார் முற்றிலுமா அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இப்போ இந்த சூருக்கு போற வழியில வனாந்திரத்துல ஆண்டவர் கண்டு அந்த அம்மாவை சொல்றாரு, சரி நீ என்ன பண்ண, போ வீட்டுக்கு போ, நீ திரும்ப போ, சாராளுடைய கையில நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்றாரு. அதனால சாராள் கிட்ட மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் 13 வருஷம் ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும், ஈசாக்கு பிறந்து மறுபடியும் ஒரு 3 வருடங்கள் கூட ஆகாரனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 13 வருஷம் கழிச்சுதான் ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்து 3 வருஷம் கழிச்சுதான் இஸ்மவேல் ஈசாக்க கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணதுனால அங்கிருந்து மறுபடியும் ஆகார் வீட்டை விட்டு துரத்தப்படுறான். இப்போ இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் 16 வருஷம் டிஃப்ரென்ஸ். ஏன்னா 13 வயசுல ஈசாக்கு பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா 3 வயதுக்கு அப்புறமா அந்த பால் மறுக்கிற அந்த செரிமனிக்கு அப்புறமா அப்பதான் அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. இந்த காரியங்கள் வந்து மிக தெளிவா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஈசாக்கு வாக்குதத்தத்தின் மூலமா பிறந்தது, ஆகார் இடத்துல பிறந்தது வந்து அடிமைதனத்திலிருந்து பிறந்ததுனால ஈசாக்கோட இஸ்மவேல் சுதந்திரவாளியா இருக்க முடியாது. ஆபிரகாம் வந்து இஸ்மவேல் தான் வாக்குதத்தின் பிள்ளை அப்படின்னு நினைச்சாரு. ஆனா வாக்குதத்தின் பிள்ளை இஸ்மவேல் அல்ல அப்படின்றத 99வது வயதுல தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, இல்ல சாராளுக்கு திட்டமான ஒரு ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி கண்டிப்பா அடுத்த வருஷத்துல ஈசாக்கு பிறப்பான், சாராள் இடத்துல பிறக்கிற பிள்ளைதான் உன்னுடைய சுதந்திரவாளியா இருக்க முடியும் அப்படின்றத திட்டமா சொன்னாரு. அதனால ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளை, சாராள் மனைவி, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மனைவி. அதனால அங்க பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கும் கீழ்ப்படினோம், சாராளுக்கும் கீழ்ப்படினோம். அதனால அங்கிருந்து ஆகார் வந்து வெளியேற்றப்படுறான். ஆகார் வந்து ஏற்கனவே அந்த சூர் வனாந்திரத்துல ஆண்டவரோட தரிசனமாக்கி நேருக்கு நேரம் அவருடைய பேசுறாரு, நிறைய காரியங்களை தெரியப்படுத்தினார். நான் உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அதுக்கப்புறமா அவனுக்கு இஸ்மவேல் பேர் வை, அவன் ஒரு துஷ்டனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆகார் இடத்துல பட்சமா இருந்திருக்காரு. முதல்ல கர்த்தருக்கு ஒரு பேரை வச்சது ஆகார் தான். என்னை கண்டவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காண்கிற தேவன். அப்போ ஆகாருக்கு ஒரு அழகான ஆண்டவரோட ஒரு பரிச்சயம். ஆண்டவர் வந்து ஆகாரோட இருக்கிறார். அடுத்தது இஸ்மவேல் வந்து ஒரு துஷ்டனா இருந்தா அப்படின்னா கூட இஸ்மவேலுடைய காரியங்கள் பின்னால நம்ம பார்க்கலாம், அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம்னா காரமா ஆண்டவர் மாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 2 பேருக்கு அப்புறமா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆபிரகாம் கேத்துரால் என பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தார். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்றார். இந்த கேத்துரால் பற்றி பைபிள்ல எங்குமே அந்த அம்மா யாரு, எப்ப கல்யாணம் பண்ணிக்கினாங்க, இதை பற்றி ஆபிரகாம் எப்போ இந்த அம்மாவை மனைவி ஆக்கி கொண்டார், ஏன்னா விவாகம் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ கேத்துரால் வந்து மனைவிதான். பைபிள் படி பார்த்தா சாராள் இறந்துட்ட பிறகு கேத்துரால கல்யாணம் பண்ணிக்கிறதா சில பேர் சொல்றாங்க. ஆனா அது அப்படி இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஈசாக்கு பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமோட பேசும்போது ஆபிரகாமுக்கு அப்போ 99 வயசு. ஆதியாகமம் 17 அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவருக்கு பிள்ளை பெருக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்போ 100 வயசு ஆயிடுச்சு,
100 வயசுல பிள்ளை பிறக்கிறதோ இல்லைன்னா ஒரு மனைவியோட புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதோ வந்து ஆபிரகாமுடைய விருப்பமா இருந்ததில்லை. இஸ்மவேல் இருந்துட்டு போட்டோம். இஸ்மவேலுக்கு அப்போ 13 வயசு, அதனால 12 வயசு, அதனால இஸ்மவேல் இருந்துட்டு போட்டுமே. இஸ்மவேல் அதுக்கு அடுத்தது இன்னொரு பையனை ஆபிரகாம் விரும்பல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போதும் கேத்துரால வந்து அதுக்கப்புறமா சாராள் மறுத்த பிறகு எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கான எந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாராள் வந்து 127 வயசுல சாராள் மறிக்கிறாங்க. அப்போ 137 வயசு ஆபிரகாமுக்கு. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொன்னதை வச்சு பார்த்தா கேத்துராள் அதற்கு முன்பாகவே சாராள் இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே தனக்கு மனைவியாக்கி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்க முடியுது. இவங்களை பற்றியதான காரியம் எதுவுமே இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி சாராளோ ஆகாரம் நிறைய விஷயங்கள், ஆகார பத்தி நிறைய விஷயம். அடுத்து இஸ்மவேலை கொண்டு போய் 16 வயசுல வீட்டை விட்டு துரத்தப்பட்ட போது மறுபடியும் ஆண்டவர் வானத்திலிருந்து பேசி ஆகாரோட உடன்படிக்கை பண்றாரு. இஸ்மவேலையும் நானே காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி. ஆதியாகமம் 17 இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களுக்கும் பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்கு. ஆபிரகாம் வந்து ரொம்ப கன்சர்னா இருக்காரு இஸ்மவேல் மேல. அதனால அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காரு, இஸ்மவேலுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க, இஸ்மவேலுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன், அவனோட 12 பிரபுக்கள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு சொல்றார். இந்த கேத்துரால் வந்து வேதத்துல எங்குமே சொல்லப்படாது. இந்த வசனத்துக்கு அப்புறமா வேற எங்குமே அந்த அம்மாவை பத்தி சொல்லப்படல. ஆனா ஒரு விஷயம், அந்த அம்மாவுடைய மகனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாருன்னா அதுல ஒரு மகன், 4வது மகன் மீதியான். இப்ப ஆபிரகாம் மூலமா 3 மனைவிகள், 3 பெண்கள் மூலமா பிறந்த 3 வம்சங்கள். இது வந்து இன்றைக்கும் வந்து ஆபிரகாம், அதனால்தான் 99வது வயசுல ஆபிராம் என்றவரை ஆபிரகாம் என்று மாற்றி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்ப அப்படின்னு சொன்னது இதுதான். எத்தனை ஜாதிகள். சாராள் மூலமா ஈசாக்கு, ஈசாக்கு மூலமா யாக்கோபு மூலமா வந்ததுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். சாராள் மூலமா இஸ்ரவேல் வம்சமும், ஆகாரின் மூலமா இஸ்மவேல் வம்சமும், கேத்துரால் மகனான மீதியான் மூலமாக மீதியானியர்களையும் ஆண்டவர் வந்து 3 ஜாதிகளாய் உருவாக்கினார். அந்த காலத்துல வந்து இவங்க 3 பேருமே வந்து ஒற்றுமையா இருந்ததில்லை. 3 பேரும் வேற வேற காரியங்கள் இருந்தாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கூட வேற மாதிரி தான் இருந்துச்சு. இஸ்மவேலுடைய பழக்க வழக்கம் வேற. இஸ்மவேல் வந்து வில் வித்தையில அவன் வந்து கம்ப்ளீட்டா வந்து வனாந்திரத்துல வளர்க்கப்பட்டவன். ஈசாக்கு கூடாரத்துல வளர்க்கப்பட்டவன். அவன் வந்து ஆபிரகாமுடைய கட்டளைகளையும் ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கற்பனைகளின் படி வளர்க்கப்பட்ட ஈசாக்கு, யாக்கோபு அவனுடைய சந்ததியார். இது இந்த நாள் வரைக்கும் கூட நாம அந்த சந்ததியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மீதியானர்கள் குறித்து ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மோசே வந்து அந்த 40 வருஷத்துல எகிப்தை விட்டு ஓடி போய் அடைக்கலம் தேடிக்கொண்டது அந்த மீதியானர்கள் தேசத்துல இருக்கிற ஒரு குடும்பத்தை தான். அவனுடைய மாமனார் எத்ரோ மீதியானன், அவனுடைய மனைவி, அந்த குடும்பம் வந்து மீதியானர்கள். அப்போ அந்த மீதியானர்கள் வந்து தொடர்பு வந்து இஸ்ரவேலுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. மோசே மூலமா சிப்போராளுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் வந்து மீதியானர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனத்தோட கலந்துருக்காங்க. அதுவும் அப்படி ஒரு சந்ததி எங்க கலந்துதான் இருக்கு. அதே மாதிரி அங்க இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேல் ஜனங்களோட பெண் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ஏன்னா அவங்க எல்லாமே அங்க கலந்து போயிட்டாங்க. ஆனா இந்த 3 இனங்களும் வந்து ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் 3 இனங்களாக, 3 ஜாதிகளாக, 3 வெவ்வேறு நம்பிக்கை உடையவர்களாக, 3 பேரும் வெவ்வேறு பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக அன்றைய காலகட்டத்தில் கானான் தேசம், அரபிய தேசம், எகிப்து தேசம், இந்த தேசங்களில இந்த ஜனங்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம். என்ன நமக்கு வந்து சாராள், ஆகார், கேத்துராள், இந்த 3 மனைவிகள், ஆபிரகாமுடைய மனைவிகள். ஆபிரகாம் வந்து இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பிட்டாரு. கேத்துராளுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கூட கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்க வேற கிழக்கு தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாரு. யாரையும் கூட வச்சுக்கல. ஈசாக்கு மாத்திரம் தான் அவருடைய உடன்படிக்கைக்கு வாக்குத்தத்தின்படி கொடுக்கப்பட்ட ஈசாக்கு கடைசி வரைக்கும், இன்றைய வரைக்கும்
ஆபிரகாமுக்கு அந்த வாக்குதத்தின்படி ஈசாக்குடைய சந்ததி இன்றைக்கும் நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாம் தொடங்கி இந்த நாள் வரைக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுதும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குதத்தங்களை எவ்வளவு அழகா நிறைவேற்றிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இஸ்மவேலியர்களும் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா மீதியானர்கள் பத்தி தான் அவ்வளவு தெளிவான இது கிடையாது. ஏன்னா மீதியானர்கள் அதுக்கப்புறமா வந்த காலங்கள்ல அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களால அவங்க தோற்கடிக்கப்பட்டு அவங்க ஒன்று இல்லாம போனார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா இந்த இஸ்மவேலர்களும் இந்த மீதியானர்களும் வனாந்தரத்துல நாடோடிகளை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம்தான் ஒரு கூட்டமா ஒரே ஒரு இடத்துல ஒரு குடும்பமா வாழ்ந்த ஜனங்கள். மத்த இவங்க 2 பேரும் நாடோடிகளா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இதனால ஆண்டவருடைய காரியங்கள் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆண்டவர் யாரையும் கைவிடுறதும் இல்லை. ஆண்டவர் எப்படி பிறக்கிறாங்க, யாருக்கு பிறக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்காகவும் ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த 3 காரியங்கள், இந்த 3 இன மக்கள், இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண்டவருடைய வழியும் கற்பனைகளும் கை கொள்கிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைவிடாமல் அவர்களோடு இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு செய்த அந்த உடன்படிக்கை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார். நம்முடைய குடும்பத்திலே கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நம்ம வளர்க்க போகிறோம். ஒரே குடும்பத்துல பிறந்தாலும் சூழ்நிலைகள் வேறு வேறா சில குடும்பங்கள்ல மாற்றப்பட்டு வேற நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள் வாழ்கிற அவருடைய உடன்படிக்கைகளை கை கொண்டு அவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்றது அது மாறாதது, ஆண்டவரோட என்றைக்குமே இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதனால கர்த்தர் ஈசாக்கு போல அவருடைய உடன்படிக்கைக்கு நாம பங்காளிகளா, அவருடைய வாக்குதத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிற அத்தனை வாக்குறுதிகளும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் உரிதாக்கும் அப்படின்ற விசுவாசத்தோட நம்ம அப்பேற்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ நம்ம வாஞ்சிக்க வேண்டும். இப்படி செய்ய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கேட்ட ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா இந்த காரியங்கள் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.